ஹையர் ஸ்டடீஸ்க்கு போறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வெற்றிகரமா ஹையர் ஸ்டடீஸை முடிக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும் நாம அதுல வெற்றி பெற முடியும். இந்த ஹையர் ஸ்டடீஸ்க்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறோமோ இதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கும் தேவைப்படுற ஸ்டெப்ஸ். மொத்தம் 6 ஸ்டெப்ஸ் இருக்கு. முதலாவது வந்து செலெக்ஷன் ஆஃப் ஆப்ஷனல்ஸ், ரெண்டாவது கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ், மூணாவது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸ்கெட்யூல், நாலாவது ப்ரிப்பரேஷன் ஆஃப் நோட்ஸ், அஞ்சாவது ப்ரிப்பரேஷன் ஃபார் எக்ஸாமினேஷன், ஆறாவது பிரசன்டேஷன். எல்லா உயர்கல்விக்கும் எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் இந்த 6 ஸ்டெப்பு தேவை. முதலாவதா எதை மேஜரா எடுக்க போறோம்? நிறைய பேருக்கு உள்ள கன்ஃபியூஷன், நான் எதை மேஜரா எடுக்கிறது? எலக்ட்ரானிக்ஸ் எடுக்கிறதா, எலக்ட்ரிக்கல் எடுக்கிறதா, மெக்கானிக்கல் எடுக்கிறதா அப்படின்னு. இன்ஜினியரிங்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல படிக்கிறவங்க சயின்ஸா இருந்தா நான் கெமிஸ்ட்ரிக்கு போகலாமா, பிசிக்ஸுக்கு போகலாமா, மேத்தமேட்டிக்ஸ்க்கு போகலாமா, அல்லது ஜுவாலஜிக்கு போகலாமா, பாட்டனிக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன். ஹியூமானிட்டிஸாக இருக்கிறவங்க நான் சோஷியாலஜி படிக்கலாமா, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் போகலாமா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்விகளுக்கு நம்ம சரியான விடையை கண்டு ஒரு சரியான விருப்ப பாடத்தை நாம் தேர்ந்தெடுத்தால்தான் அந்த உயர்கல்வியில் வெற்றி பெறுவது மட்டுமல்ல, அதை அடிப்படையாக கொண்ட எல்லா போட்டித் தேர்வுகளையும் நாம் எழுத முடியும். இதுக்கு எந்த கிரைட்டீரியாவை வச்சுக்கிட்டு நம்ம செலக்ட் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் அந்த சப்ஜெக்ட்ல நமக்கு ஆர்வம் இருக்கணும், ரெண்டாவது அதை ஏற்கனவே படிச்சிருக்கோமா, ஒரு பேக்ரவுண்ட் இருக்கா, மூணாவது அதை நாம் நல்லா படிக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கா. இது 3 இருந்துச்சுன்னா அந்த சப்ஜெக்டை எடுத்து அதனுடைய சிலபஸ் என்னன்னு பார்க்கணும். டிகிரியில் என்ன சிலபஸ், சரி நீங்கள் சிவில் சர்வீசஸ் எழுத போறீங்கன்னா சிவில் சர்வீசஸ்ல என்ன சிலபஸ் அதை பார்க்கணும். அதில் உங்களுக்கு நம்பிக்கை வந்தது அப்படின்னா பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பார்க்கணும். அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷனலை நீங்கள் எடுக்கலாம். யாரெல்லாம் சரியான ஆப்ஷனலை சரியான மேஜர் எடுக்கிறாங்களோ அவர்களுடைய வெற்றி 50% நிறைவேறுகிறது. என்னன்னா விருப்பமில்லாத ஒன்ன வெளியில மார்க்கெட் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக எடுத்துட்டு அதுக்கு பிறகு படிக்கும் போதெல்லாம் தவிக்கிற மாணவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அது தவறு. இப்ப நீங்க ஒரு விருப்ப பாடத்தை எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்க செலக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் செமஸ்டர் படிக்கிறீங்க, என்னென்ன சப்ஜெக்ட், அதுக்கு என்னென்ன டெக்ஸ்ட் புக், அதுக்கு என்னென்ன ரெஃபரன்ஸ் புக்ஸ், அதுக்கு என்னென்ன ஜேர்னல்ஸ், அதுக்கு என்னென்ன மேகசின்ஸ், அப்புறம் கிளாஸ் நோட்ஸ், அதுக்கப்புறம் பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் கொஸ்டின் பேங்க், இந்த மாதிரி அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வைக்கிறது தான் கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு தேவைப்படும். உதாரணத்துக்கு நீங்க ஜெனரல் ஸ்டடீஸ்னா ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு என்ன டெக்ஸ்ட் புக்கு, அதுக்கு என்ன ஜேர்னல்ஸ், அதுக்கு என்ன நோட்ஸ், அதுக்கு பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் என்ன, அதுக்கு என்ன கொஸ்டின் பேங்க்ஸ், இப்படி நீங்க செலக்ட் பண்ணி வைக்கணும். இது மாதிரி திரட்டுவது தான் இரண்டாவது படி, தேவையானவற்றை திரட்டுவது. மூன்றாவது, ஒரு நாளைக்கு நம்ம எப்படி படிக்கலாம். இப்ப காலேஜ் இருக்கு, காலேஜ் நமக்கு 9 o'clock இருந்து 2 o'clock வரைக்கும்னா அது காலேஜ் டைமிங். அது தவிர மற்ற நேரத்துல எப்படி நம்ம படிக்க போறோம், எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு நேரம் அலோகேட் பண்ண போறோம், எப்ப நம்ம ரிலாக்ஸ் பண்ண போறோம், எப்ப நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண போறோம், இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் தெளிவாக ஒரு அட்டவணையை தயாரித்து அதற்குள் அதை நிறைவு செய்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்பவுமே நான் சொல்லுவது என்னன்னா, வீக் டேஸ்ல படிப்பதற்கும் வீக் எண்ட்ல ரிவைஸ் பண்றதுக்கும் மந்த் எண்ட்ல ஒரு மாடல் எக்ஸாமினேஷன் எழுதுவதற்கும் நாம் ஒரு ஸ்கெட்யூலை தயார் பண்ணி அதை வெற்றிகரமாக நிறைவேற்றினால் மிக அதிகமான மதிப்பெண்களுடன் வெற்றி பெற முடியும். இது ஒரு பக்கம். நீங்க போட்டித் தேர்வுகளுக்கும் இதே அணுகுமுறையை பயன்படுத்துறீங்கன்னா நீங்க நினைத்த பணியில் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப டிஎன்பிஎஸ்சி இருக்கு, யூபிஎஸ்சி இருக்கு, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் இருக்கு. எதுவா இருந்தாலும் இந்த ஸ்கெட்யூலை நம்ம போட்டு அந்த ஸ்கெட்யூலை ஃபாலோ பண்ணும் போதுதான் நம்ம வெற்றியை பெற முடியும். அதுக்கு அடுத்தது ப்ரிப்பரேஷன் ஆஃப் நோட்ஸ். எத்தனை நோட்ஸ் இருந்தாலும் சரி அவற்றையெல்லாம் திரட்டி நாம கைப்பட ஒரு நோட்ஸ் தயார் பண்ணா அதுதான் முக்கியம். பலவற்றிலிருந்து நாம் திரட்டணும். பல பூக்களில் இருந்து தேனீக்கள் மகரந்தத்தை சேகரித்து அதை தேனாக மாற்றுவதை போல நாம இதை திரட்டி நம்ம தயார் பண்ணணும். இவ்வாறு செய்வதன் மூலம் என்ன ஆகுதுன்னா எழுதும் போதே நம்ம மனசுல எல்லாம் பதிஞ்சிடும். அடுத்தது நாம அந்த தேர்வுல நாம எழுதியவாறு எல்லா பாயிண்ட்ஸும் ஒவ்வொன்னா நம்ம மனசுல இருந்து வர்றதை நம்ம கண்கூடா காண முடியும். அதனால ப்ரிப்பரேஷன் ஆஃப் நோட்ஸ் மஸ்ட். அஞ்சாவது என்னன்னா ப்ரிப்பரேஷன் ஃபார் த எக்ஸாமினேஷன். அதுக்கு தான் அந்த ஸ்கெட்யூல் படி நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த ஸ்கெட்யூல் படி எப்படின்னா நம்ம 1 மணி நேரம் படிச்சா ஒரு 10 நிமிஷம் ரீகேப்சுலேட் பண்ணணும். வீக்கெண்ட்ஸ்ல ரிலாக்ஸ் பண்ணணும். சில கடினமான வினாக்களுக்கான விடைகளை எழுதி பார்க்க வேண்டும். சிலவற்றில் சிக்கல்கள் இருந்தால் அவற்றை விவாதித்து அவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நாம செய்யும் போது நம்முடைய தயாரிப்பை முழுமைப்படுத்துவதாக இருக்கும். கடைசி ஸ்டெப்பு பிரசன்டேஷன். ஒரு எக்ஸாமுக்கு போயிடுறோம், அங்க நாம படித்ததை எவ்வளவு நேர்த்தியாக
அழகாக வினாவுக்கு தகுந்த மாதிரி வெளிப்படுத்துகிறோம் என்பதுதான் வெற்றியை தீர்மானிக்கிறது. படித்ததை எல்லாம் வெளிப்படுத்துவது அல்ல தேர்வு, தேவையானதை வெளிப்படுத்துவதுதான் தேர்வு. அதனால 2 மார்க் தான் இருக்கு அப்படின்னா அந்த 2 மார்க்குக்கு தேவையானதை நாம் எழுதணும். 20 மதிப்பெண்கள் இருந்தால் 20 மதிப்பெண்களுக்கு தேவையானதை எழுத வேண்டும். அழகாக எழுத வேண்டும், நேர்த்தியாக எழுத வேண்டும். தேவைப்படுகிற இடங்களில் படங்களை போட்டு எழுத வேண்டும். தேவைப்படுகிற இடங்களில் நாம் மேற்கோள்களை காட்ட வேண்டும். தேவைப்படுகிற இடங்களில் நாம் சமன்பாடுகளை குறிக்க வேண்டும். அப்படி நாம் அந்த தேர்வை அணுகினால் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். எனவே இந்த 6 படிகளையும் ஒவ்வொன்றாக யார் அணுகுகிறார்களோ அவர்கள் உயர்கல்வியில் தங்களுடைய முத்திரையை பதிப்பதோடு வாழ்நாளெல்லாம் அவர்கள் படித்த கல்வி அவர்களுக்கு துணையாக இருப்பதையும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.